கிறிஸ்தியேசுவின் அன்பு நெஞ்சங்களே, இனிய டிஆர்டி தமிழொலி வானொலி உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தவக்காலம் வாழ்வுகள் மலர்ந்திடும் மறுகாலம். தவக்காலம் இது தவக்காலம் வாழ்வுகள் மலர்ந்திடும் மறுகாலம். தவக்கால நற்சிந்தனை. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுவது தவக்காலம் தரும் தெளிவு, நற்செய்தியோடு இணைந்த இறைவேண்டல், சிறப்பு நிகழ்வாக இடம்பெறுவது திருச்சிலுவை பாதை சிந்தனைகள். அருட்பணி ஆரோன் வழங்கும் சிலுவை பாதையில் சிதறிய சிந்தனைகள். சீடராகி சீடராக்க ஒலிபெருக்கி ஒலித்தது. மரங்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டன. இந்த மனிதர்கள் நம்மை வெட்டி எத்தனையோ சிலுவைகளை உருவாக்கி விட்டார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் ஓர் இயேசுவை கூட இன்னும் உருவாக்க முடியவில்லை. தவக்காலத்தில் கல்வாரி நம் கண்முன்னே கொடும் சிலுவை மரம், நம் கண்முன்னே கசையடிகள் நம் கண்களை குளமாக்குகின்றன. பாடுகள் நம் நெஞ்சை உருக வைக்கின்றன. ஆனால் ஆண்டுதோறும் தவக்காலம் நமக்கு வாடிக்கையாகிவிட்டதோ, சிலுவை பாதை நமக்கு பழக்கமாகி விட்டதோ, புனிதவார நிகழ்வுகள் நமக்கு வேடிக்கையாகி விட்டனவோ, சண்டை போடுகின்றவர்கள் போட்டுக்கொண்டுதான் இருக்கின்றனர். அவதூறு பேசுகின்றவர்கள் பேசிக்கொண்டுதான் உள்ளனர். பெயரை கெடுக்கின்றவர்கள் கெடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றனர். பங்காளி தகராறு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பகைமை தொடர்கதையாக உள்ளது. மனத்தாங்களோடு உள்ளவர்கள் உள்ள குமுறலோடு. ஒரு நிகழ்வை சிந்திப்போமா? ஓர் இளைஞன் கொலை செய்துவிட்டு இரத்த கரையோடு தப்பி அண்ணனிடம் ஓடி வந்தான். காவல்துறையினர் அவனை பின்தொடர்ந்து துரத்துகின்றனர். அவர்கள் அவனை நெருங்கும் முன் அண்ணன் தன் ஆடைகளை தம்பிக்கு கொடுத்துவிட்டு தம்பியின் இரத்தக்கரை படிந்த ஆடையை உடுத்திக் கொண்டார். அண்ணனின் உடையை பார்த்து சந்தேகப்பட்ட காவல் அதிகாரிகள் அவனை கைது செய்து தூக்கு தண்டனைக்கு அழைத்து சென்றார்கள். தூக்கில் தொங்கும் முன் தூர நின்ற தன் தம்பியை பார்த்து அண்ணன் சொன்னான், இனி நீ நீதிமான், இனிமேலாவது உனது பரிசுத்த வாழ்க்கையை கற்றுக்கொள் என்றான். தம்பியின் குற்றத்தை அண்ணன் ஏற்றுக்கொண்டது போல் இயேசு நமது குற்றங்களுக்காக பாவங்களுக்காக தன்னை இழந்தார். இயேசுவின் சிலுவை பயணம் வீழ்ச்சியின் அடையாளம் அல்ல, வாழ்வு தரும் எழுச்சியின் முன் உதாரணம். இயேசுவின் சிலுவை பயணம் கோழை மனதின் வெளிப்பாடல்ல, மாறாக வீரத்தின் அடையாளம். ஹிட்லரின் கொடுங்கோல் ஆட்சியின் போது ஒரு முகாமில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகளுள் 2 முதியவர்களையும் ஒரு குழந்தையையும் தூக்கிலிடும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட நாளில் அந்த தூக்கு தண்டனையை பார்க்க அனைத்து கைதிகளும் கூடியிருக்க அம்மூவரும் தூக்கிலிடப்பட்டனர். உடலில் கனத்தால் முதியவர்கள் 2 உடனே இறந்துவிட்டனர். ஆனால் அக்குழந்தை மட்டும் நீண்ட நேரம் துடித்து உயிருக்கு போராடி அணுவணுவாக இறந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் துடிதுடித்து போயினர். ஒருவர் தன் அருகில் இருப்பவரை பார்த்து, இச்சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு இத்தனை கொடூரமா?
இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் இறைவன் எங்கே? எதற்காக இறைவன் என்றெல்லாம் கேட்டார். அருகில் இருந்தவர் அவரை பார்த்து, அதோ அந்த குழந்தையின் இறைவன் துளித்துக் கொண்டு துன்பத்தை அனுபவிக்கின்றார் என்றார். சிந்திப்போமா? பகைவரை மன்னியுங்கள் என்று போதித்த ஆண்டவர் இயேசு மரண வேளையில் கூட தந்தையே இவர்களை மன்னியும் என்று கூறி தமது பகைவரை மன்னிக்கின்றார். செவியுங்கள் என்று போதித்த இயேசு விடியற்காலையிலும் பகலிலும் இரவு முழுவதும் செவித்தார். பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்று கூறிய இயேசு தமது சீடர்களின் காலடிகளை கழுவி தாம் ஒரு செயல் வீரர் என எண்பித்து காட்டியுள்ளார். கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவனே எனது தாயும் தந்தையும் சகோதரனும் என கூறி இந்த உறவுகளுக்கு அப்பாற்பட்டவராக நிற்கின்றார் இயேசு. விசாலமான இதயமும் விரிந்த நேயமும் கொண்டவராக இருந்தார். ஆனால் அவரது சீடர்களாகிய நாம் வழங்கப்படாத நியாயங்களுக்காய் வரிந்து கட்டியதுண்டா? சமரசம் செய்யப்படும் சமூக மதிப்பீடுகளுக்காய் நாம் களம் இறங்கியதுண்டா? நாமே நம்மை சிந்தனை திராசுகளில் எடைபோட்டு சீர்தூக்குவோம். இயேசுவின் சிலுவை நமக்கு சோகத்தை உருவாக்குகின்றது என்று நினைக்காமல் தீமைக்கு எதிராக போராட தூண்டுவதாக அமைய வேண்டும். கேள்வி கேட்போமா? சீடனாகுவது என்பது என்னுடைய சிலுவைகளை இயேசுவின் துணையோடு என்றும் சுமப்பதே. சீடனாக்குவது என்பது பிறரின் சுமைகளை தாங்கும் சுமை தாங்கியாக என்னை மாற்றுவது. என்னுடைய சிலுவைகளை பிறர் மேல் சுமத்தாமல் பிறரின் சுமைகளையும் சுமக்க நான் எடுக்கும் முடிவுகள் என்ன? சிந்திப்போம். சிலுவை வழிதனில் எமை மீட்ட எம் இயேசுவே, உம் வாழ்வு ஒளிதனில் எம் வாழ்வு பயணமே. நற்செய்தி வாசகம். உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 வரை. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்திலுள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கின்றீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கிருந்தார்.
அப்பெண்ணும் அங்கே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீ போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எம்மை தேடி வந்த தெய்வமே இறைவா, இந்த துன்பங்களும் கொடிய நோய்களும் நிரம்பிய இந்த உலகை கண்ணோக்கி பாரும். இன்றைய மனிதன் இறையச்சம் இல்லாதவனாய் தன்னை வளர்த்து கொள்ளும் போக்கிலிருந்து உம்மிடம் திரும்பி வர அருள் புரிவீராக. இறை வார்த்தையையும் திருச்சட்டங்களையும் மதிக்கின்றவர்களாக, உமது விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக மாற உமது வல்லமையை பொழிவீராக. வாழ்வு தருகின்ற உமது வார்த்தைகள் எம்மை எப்போதும் வழிநடத்தும், புதிய வாழ்வை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையோடு உம்மை அன்பு செய்வது போல் எமக்கு அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய்து வாழ உம்முடைய வார்த்தைகளின் ஒளியிலே எம்மை வழிநடத்துவீராக. நீதியும் நேர்மையும் மறுக்கப்படும் இந்த உலகில் மனித மாண்பினை மதித்து ஒவ்வொரு மனிதர்களும் எம் சகோதரர் என்ற உணர்வோடு நீர் விரும்பிய நிலையான சமாதானம் இந்த உலகிலே மலர எங்களையும் உமது கருவியாக பயன்படுத்தும். எங்கள் வாழ்வில் நீதிக்கும் உண்மைக்கும் குரல் கொடுப்பவர்களாக நாம் உம்முடைய சீடத்துவ பணியை ஆற்றி இறையரசை இணைந்தே அறிவிக்க எமக்கு ஆற்றலையும் சக்தியையும் உமது ஆசீரையும் பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். சிலுவை வழிதனில் எமை மீட்ட எம் இயேசுவே, உம் வாழ்வு ஒளிதனில் எம் வாழ்வு பயணமே. சிறப்பு நிகழ்வாக இடம்பெறுவது திருச்சிலுவை பாதை சிந்தனைகள். அருட்பணி ஆரோன் வழங்கும் சிலுவை பாதையில் சிதறிய சிந்தனைகள். சிலுவை பாதையில் சிதறிய சிந்தனைகளோடு இணைந்து பயணிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இறை இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, என்னை பின் செல்ல விரும்புகிறவன் என்னைப் போலவே தன் சிலுவையை தாங்கிக் கொண்டு என்னை பின்தொடர வேண்டும் என்று நம் ஆண்டவராக இயேசு விரும்புகிறார். இதோ நாமும் வந்திருக்கின்றோம். அவர் வழியில் நாமும் அவரோடு சிலுவையை சுமந்து செல்ல, சிலுவையின் அடிப்படை உண்மையை உணர்ந்து அதை ஆவலுடன் இயேசுவோடு அவரது வழியில் நாம் தாங்கி செல்வோம். புனித உள்ளத்தோடு இந்த சிலுவை பாதையில் செல்ல தகுதியினை நாம் பெறுமாறு நம்முடைய தவறுகளை உணர்ந்து இறைவனின் மன்னிப்பை முதலில் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும்
நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவம், என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். என் நண்பர் இயேசுவை நான் கண்டேன் கல்வாரியில், சோகத்தில் ஆழ்ந்த என் நண்பர் இயேசுவை கண்டேன் கல்வாரியில். மனதின் துயரம் மறைக்கின்றான், மரண தீர்வை பெறுகின்றான், மரண தீர்வை பெறுகின்றான். மன்னனும் தன் கரம் கழுவினான், மக்கள் முன் அவரை கையளித்தான். பாவத்தின் சுமையால் துடிக்கின்றான். முதல் நிலை, இயேசு பிலாத்துவின் முன் தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுக்கு தீர்ப்பு. பொதுவாக குற்றங்களை ஆய்வு செய்து தீர்ப்பை முடிவு செய்வார்கள். ஆனால் இங்கே தீர்ப்பை முடிவு செய்துவிட்டு குற்றங்களை ஆராய்கிறார்கள். பிலாத்து இயேசு குற்றமற்றவர் என தெரிந்தும் தனது பதவி, அதிகாரம், ஆடம்பரம் ஆகியவற்றை விட்டுவிட மனமில்லாமல் இயேசுவை தீர்ப்பிடுகிறான். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாமும் அநீதி என தெரிந்தும் நம்முடைய உறவுகளை, அதிகாரத்தை, பலவீனத்தை, உலகத்தனமான ஆசைகளை விட மனமில்லாமல் நான் தான் நல்லவன், நான் சொல்வதுதான் சரி, என்னை மட்டும் காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்ற எண்ணம் கொண்டு அநீதியை நீதியாக மாற்றுகிறோம். நாம் எப்பொழுதெல்லாம் இவ்வாறு எண்ணம் கொள்கிறோமோ அப்போதெல்லாம் இயேசுவை நாமும் தீர்ப்பிடுகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஜெபம். மாசற்ற இயேசுவே, எங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவும் பிறரை வீணாக தீர்ப்பிடாமலும் இருக்கக்கூடிய மனதை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய ஜீவன் போகின்றான், சிலுவை சுமந்து போகின்றான், சிலுவை சுமந்து போகின்றான். அப்பா தந்தா என்கின்றான், இவர்களை மன்னியும் என்கின்றான். என்னை காத்த என் அன்பு தேவன் பாவிகள் நடுவில் துடிக்கின்றான். இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனப்பாரத்தை போக்கிய மாவரனுக்கே பாரசிலுவை சுமத்தப்படல். அன்று பலருடைய சுமைகளை இறக்கியவர், பாவத்திலும் துன்பத்திலும் துயரிலும் நோயிலும் அனைவருக்கும் இளைப்பாறுதல் தந்தவர், தன்னை நோக்கி வந்த ஏளன பேச்சுகளை ஏற்றுக்கொண்டு எதிர்நீச்சல் போட்டவர்,
வாழ்நாளிலே சுமையாக இல்லாமல் சுமை தாங்கியாக மாறியவர் இப்படி சுமைகளையெல்லாம் சுகமாக மாற்றிய மாபரன் மீது பாரமான மரசிலுவையை சுமத்துகிறார்கள். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தன் சுமைகளை தானே சுமக்க முடியாத நிலையை பார்க்கின்றோம். பெற்றோருக்கு பெண் பிள்ளை பிறந்தால் சுமை, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு படிப்பு சுமை, இளம் உள்ளங்களுக்கு கட்டுப்பாடு சுமை, குடும்ப தலைவருக்கு பாடு சுமை, குடும்ப தலைவருக்கு உழைப்பது சுமை, குடும்ப தலைவிக்கு யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வது சுமை என எண்ணற்ற வாழ்வியல் யதார்த்தங்கள் சுமையாக கருதப்படுகிறது. நம்முடைய சுமைகளை நாம் தான் சுமந்தாக வேண்டும். இயேசுவின் வழி சென்றால் சுமைகள் கூட சுகமாக மாறிவிடும். சிந்திப்போம். நாம் பிறருக்கு சுமைகளாக இருக்கப் போகிறோமா, அல்லது இயேசுவைப் போல சுமை தாங்கியாக மாறப்போகிறோமா? ஜெபம். சிலுவையை விரும்பி ஏற்ற எம் அன்பு இயேசுவே, எங்கள் சுமைகளை விரும்பி ஏற்று உம்மில் நம்பிக்கை வைத்து உம்மை பின்தொடர அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவனவாக. ஆமென். கால்கள் தளர நடக்கின்றான், மண்ணில் கவிழ்ந்து வீழுகின்றான், மண்ணில் கவிழ்ந்து வீழுகின்றான். சாட்டை அடியும் வீழுந்ததே, துடித்து மீண்டும் எழுந்தாரே. எங்கும் நிறைந்த அருளான தேவன் ஏளனம் ஏற்று துடிக்கின்றார். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக சிலுவையின் பாரத்தால் கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முதல் முறை கீழே விழும் நம் ஆண்டவர் இயேசு. பரமன் இயேசு பாரம் தாங்காமல் விழவில்லை. மாறாக பாசம் வைத்த பரிவு கொண்ட மக்கள் பலர் முன்னிலையில் ஒழிக ஒழிக என கத்தியதை நினைத்து தடுமாறி இருப்பார். அல்லது அனைவருக்காக தன்னையே தானமாக்கியவர் தன்னை தாங்கிய தரணிக்கு முத்தமிடக் கூட விழுந்திருக்கலாம் என்றால் ஐயமில்லை. ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உலகில் ஒருவர் செய்த உதவியை நினைப்பதை விட, பிறருக்கு உதவி செய்வதை விட உதாசீனப்படுத்தும் எண்ணம் மேலோங்கி இருக்கின்றது. பிறரின் வீழ்ச்சிக்கு காரணமாயிருப்போர் நம்மிலே பலர். நாம் எப்பொழுதெல்லாம் நன்றி மறந்தவர்களாய் மாறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாமும் இயேசுவின் விடுதலுக்கு காரணமாயிருக்கிறோம் என்பதை உணர்வோம். ஜெபம். அன்பு இயேசுவே, பிறர் வழியாக நீர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி பெருக்கோடு வாழ அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். தாய் தன் மகனை பார்க்கின்றான், தாங்காத துயரத்தால் தவிக்கின்றான். மகனே, உனக்காயின் நிலை என்றால் இவர்களை மீட்கவோ நீ வந்தாய். தாயின் துயரை தன்னோடு ஏற் தமைய நாம் இயேசு
செல்கின்றார். நான்காம் நிலை, இயேசு தன் தாயாரை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தன் தாயை சந்திக்கும் ஆண்டவர் இயேசு. நம் அன்பர் இயேசு செய்த முதல் புதுமை அன்னை மரியாவால் நிகழ்ந்தது. ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்ற ஊக்குவிக்கப்பட்ட தம் மகனை இரத்தத்தோடும் உடலில் காயங்களோடும் பார்த்த பொழுது அன்னையின் உள்ளத்தை ஒரு வாள் தாக்கியிருக்கலாம். ஆனால் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற தன் மகனை சந்தித்து கண்ணீரால் கழுவி தன் அன்பு மகனை அனுப்புகிறாள் அன்னை மரியா. அன்பு சகோதரமே, இன்று எத்தனை குடும்பங்களில் தன் பிள்ளையோடு கொஞ்சி பேசி உணவு கொடுத்து உள்ளத்தை சீர்படுத்த பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். தொலைக்காட்சியில் தங்களை மூழ்கடித்துவிட்டு வாழும் பெற்றோர்கள் எத்தனையோ பேர். பெற்றோரின் அறிவுரையை கேட்காமல் மனம் போன போக்கில் வாழும் பிள்ளைகள் எத்தனையோ பேர். அன்னை மரியாவுக்கும் அன்பர் இயேசுவுக்கும் உங்கள் பதில் என்ன? உண்மையான தாய் சேய் சந்திப்பு உன்னத வாழ்விற்கு வழிவகுக்கும் என்பதை மறக்க வேண்டாம். ஜெபம். இனிய இயேசுவே, உம்மையும் உம் தாயையும் பார்க்கிற போது ஒரு குடும்ப உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். இதை எங்கள் வாழ்வாக்க வரமருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். சீமோன் சிலுவை சுமக்கின்றான், சிறிது துயரம் குறைக்கின்றான், சிறிது துயரம் குறைக்கின்றான். மனிதன் நீயே சுரைக்கின்றான், மனிதன் நீயே சீமோனே. மனித நேயம் கொண்டாயே, சீராய் வளர்ந்த சூசை தன் புதல்வன் சீர்குலைந்து தவிக்கின்றார். ஐந்தாம் நிலை, சிலுவையை சுமக்க சிமியோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்று பலருடைய துயர் துடைக்க பகல் இரவு என்று பார்க்காமல் உழைத்தவருக்கு, உதவி செய்தவருக்கு இன்று உதவி செய்ய யாரும் இல்லை. இருப்பினும் புறவினத்து சீமோன் சிரம் தாழ்த்தி இயேசுவின் சிலுவையை சுமக்க இதோ முன்வருகிறார். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இயேசுவின் சிலுவையை சுமக்கிறார் சீமோன். அன்பு சகோதரமே, இன்று சுய விளம்பரம் இல்லாத ஆட்கள் குறைவு. சுவரே தெரியாத அளவுக்கு சுவரொட்டிகளும், புது நன்மை, திருமணம், திருவிழா என்றாலே டிஜிட்டல் பேனர்கள் இதற்கு சாட்சிகள். தவக்காலம் என்றால் சுய விளம்பரத்திற்காக மாலை போட்டுக்கொண்டு மழை தூறலுக்கு கூட ஆலய ஓரம் ஒதுங்காதோர் பலர். பலனை எதிர்பார்க்காமல் செய்கின்ற உதவி வரலாற்று சிற்பங்களில் பொறிக்கப்படும் சீமோனின் உதவியை போன்றது. ஜெபம். அரவணைக்கும் தெய்வமே, சுய விளம்பரத்தை பாராமல் மனமுவந்து யாராக இருந்தாலும் உதவி செய்யக்கூடிய நல் மனதை தாரும். உண்மையான மனநிலையோடு உம்மை அருள் புரியும். ஆமீன். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம்.
நேர்கள் இதுவரை தவக்கால நற்சிந்தனை கேட்டீர்கள். எமது நிகழ்ச்சியினை டிஆர்டி தமிழொலி வானொலியுடன் இணைந்து செவிமடுத்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், அன்பு நெஞ்சங்களே.